பிரித்தானியாவின் லிவர்பூல் நகரில் உள்ள டொஸ்கானாஸ் பிட்சா அண்ட் கிரில் உணவகத்தில் பணியாற்றும் 2 ஊழியர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையில் முடிவடைந்துள்ளது. 39 வயதுடைய இமான் செபாக்பந்த் மற்றும் அவரது சக ஊழியரான முகமது பக்ஷி ஆகிய இருவருக்கும் இடையே கடந்த சில மாதங்களாகவே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. குறிப்பாக மதம் மற்றும் கடவுள் தொடர்பான விவகாரங்களில் இருவருக்கும் இடையே கடுமையான கருத்து முரண்பாடுகள் இருந்து வந்ததாக நீதிமன்ற விசாரணையில் தெரிவிக்கப்பட்டது. சம்பவத்தன்று சமையல் அறையில் மரக்கறிகளை வெட்டிக் கொண்டிருந்த இமான் செபாக்பந்த் திடீரென ஆத்திரமடைந்து தனது கையில் இருந்த கத்தியால் முகமது பக்ஷியின் மார்பில் குத்தியுள்ளார். பாதிக்கப்பட்ட முகமது தப்பிக்க முயன்ற போது 2 கத்திகளை எடுத்துக்கொண்ட இமான் அவரை துரத்தி சென்று சரமாரியாக குத்தியுள்ளார். படுகாயமடைந்த முகமது உணவகத்தை விட்டு வெளியே ஓடி வந்து வீதியில் மயங்கி விழுந்துள்ளார். அங்கிருந்த வாகன சாரதி ஒருவர் அவரை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார். இந்த தாக்குதலால் முகமதுவின் கைகள் மற்றும் மார்பு பகுதியில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளன. தற்போது அவரால் ஒரு கோப்பை தேநீரை கூட தூக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதோடு அவரது எதிர்கால கனவுகள் அனைத்தும் சிதைந்து விட்டதாக அவர் கண்ணீரோடு தெரிவித்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த லிவர்பூல் நீதிமன்றம் இமானிற்கு 8 ஆண்டுகள் மற்றும் 6 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. குற்றவாளி இமான் நீதிமன்ற விசாரணையில் கலந்து கொள்ள மறுத்த நிலையில் அவர் இல்லாத போதே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. அவருக்கு மனநல பாதிப்புகள் இருந்த போதிலும் அவர் திட்டமிட்டே இந்த தாக்குதலை நடத்தியதாக நீதிபதி டேவிட் பாட்டர் சுட்டிக்காட்டியுள்ளார்.